நகர்ப்புற புதுப்பித்தல் சட்ட மசோதாவானது மக்களை பழைய ஆபத்தான கட்டடங்களில் தங்கவிடாமல் பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதாகும். சிலர் கூறுவது போல் குடியிருப்பவர்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள் என வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் ngah korming உத்தரவாதம் அளித்துள்ளார். மாறாக அதே இடத்தில் புதிய பெரிய வீடுகளை அவர்கள் பெறுவார்கள். முன்பு வெறும் 500 சதுர அடி வீட்டில் ஒரு படுக்கை அறை ஒரு குளியல் அறை என்றால் இப்போது குறைந்தது 750 சதுர அடி வீட்டில் 3 அறைகள் 2 குளியல் அறைகள் வழங்கப்படும் என்றார் அவர். Persetujuan pemilik diperolehi melalui perundingan dan persetujuan menyertai ambang persetujuan. Section mana? Section 19. 1. Section 19.3. Everything black and white. Bukan cakap kosong, ha? Semua printed in the blue bill. Okay, prinsip kedua. Orang cakap, ngah korming buat benda ni, saya kena halau keluar. Halo. Prinsip kedua akta ini, kekal di kawasan asal. Section 17. Section 24B. Bermaksud, kamu duduk kampung baru, kamu duduk mana pun, lepas pembaruan semula bandar, angka anti, you layak duduk kawasannya sama. Okay, kekal di sana. Kecuali, kamu nak upgrade lah. Sudah kaya mah, dapat rumah. Pasal prinsip ketiga saya, akta tu prinsip ketiga, we have a no less favorable compensation. Saya bagi contoh Section 24. Jelas semua. You punya rumah sekarang 500 kaki persegi. 1 bilik, 1 tandas. Okay? Lepas pembaruan semula bandar, ikut dasar KPKT, minimum. Dengar baik-baik. Minimum kamu dapat 750 kaki, 3 bilik, 2 bilik air. Dulu 1 bilik, 1 bilik air. Now, 3 bilik, 2 bilik air. Dulu harga 100,000, 70,000. Tiba-tiba naik jadi 500,000. Akta PSB ni untuk apa? Untuk mengkayakan rakyat kita. I want to enrich you. I want to empower you. You bantah apa? Nak jadi miskin itu bukan pilihan saya lah. தற்காலிக வீடுகளும் ஏற்பாடு செய்யப்படும். முதலில் புதிய பிளாக் கட்டப்படலாம் அல்லது வாடகை தொகை சலுகை வழங்கப்படும். இதனால் மக்கள் விருப்பமான இடத்தில் தங்கி புதிய வீடு தயாரான பின் திரும்பலாம். இந்த உத்தேச சட்ட மசோதா உரிமையாளர்களின் உரிமையை பாதுகாக்கிறது. குறைந்தது 80 விழுக்காடு ஒப்புதல் பெற்ற பின் மட்டுமே மேம்பாடு தொடங்கும். இது மேம்பாட்டாளர்களுக்காக அல்ல, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக என்பதை அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சியினர் தவிர்த்து அம்னோ, மாசிசா போன்ற ஒற்றுமை அரசாங்க கூட்டணி கட்சிகளும் பொது அமைப்புகளும் இச்சட்ட மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ngah korming அவ்வாறு கூறினார்.